பணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் குருஜி, நானும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் குருஜி, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கு. அது அதாவது இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்குறேன். இந்த இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஊரில் குடியிருக்கிறீங்க. அந்த ஊரில் சிறந்த ஒரு ஜவுளி கடைக்காரன், பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் ஏன் அந்த ஜவுளி கடைக்காரன் பெரிய பணக்காரனாக இருக்கான்னா, அவன் தான் சிறந்த ஜவுளி வியாபாரம். அவன் கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் வாங்குறாங்க, அவன்கிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்குது. அவன் பெரிய பணக்காரனாகவே இருக்கான். சரி, ஒரு சிறந்த ஹோட்டல் அதிபர், கோடீஸ்வரர் ஒருத்தர் உங்கள் ஊரில் இருக்கார். ஏன் அவர் ரொம்ப கோடீஸ்வரராக இருக்கார்? ஏன்னா அவர் கொடுக்குற சாப்பாடு வந்து சூப்பர் சாப்பாடு கொடுக்குறாரு. ஊரே அங்கே தான் போய் சாப்பிடுது. ஸோ ஊரே அங்கே போய் சாப்பிடும்போது மக்கள் வந்து காசை கொண்டு அவர்கிட்ட கொண்டு வந்து கொட்டுறாங்க. அவர்கிட்ட காசு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தர் காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு, பெரிய கோடீஸ்வரராக இருக்கார் உங்கள் ஊரில். ஏன் அவர் ரொம்ப கோடீஸ்வரராக இருக்கார்? அவர் கொடுக்குற காய்கறிகள் வந்து தரமானதாக இருக்குது. உங்கள் ஊர்லேயே அவர் கொடுக்குற காய்கறிகள் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஊரே போய் அங்கே தான் வாங்குது. அவன் வந்து பணக்காரனாகவே இருக்கான். கோடீஸ்வரம் பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது. ரைட்டா? இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள்? இப்போ உங்களுக்கும் அது மாதிரி பணம் நிறைய வேணும். எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, செல்வம் வந்து அது அந்த காய்கறி கடைக்காரனுக்கோ இல்லை அந்த ஹோட்டல்காரனுக்கோ இல்லை அந்த ஜவுளி கடைக்காரனுக்கோ செல்வம் வந்து குமியும். அந்த செல்வத்தை தேடி அவங்க போகவே இல்லைங்க. அவங்க எல்லாருமே அந்த ஜவுளி கடைக்காரன் என்ன நினச்சான்னா, இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஜவுளியை, துணியை நான் கொடுக்கணும்னு அவன் நினச்சான். அந்த ஹோட்டல்காரன் வந்து இந்த ஊர்லேயே நான் தான் சிறந்த உணவு, என் ஃபுட்டு மாதிரி டேஸ்டான ஒரு உணவை எவனுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுக்கணும்னு அவன் நினச்சான். சரியா? அது நினச்சதுனால தான் இப்போ ஊரே அவங்கக்கிட்ட போச்சு. அந்த காய்கறி கடைக்காரனும் அப்படி தான் நினச்சான். சிறந்த காய்கறியை நான் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான். அப்போ அப்படி நினச்சதுனால பெஸ்ட்டு விஷயத்தை அவன் வாங்குகிறான், பெஸ்ட்டாக அவன் செய்கிறான். அவன் செய்யும்போது மக்கள் வந்து குமிகிறாங்க. பணம் தானாக வருது. நல்லா கவனிக்கணும், பணம் வந்து தானாக வருது. பணத்தை தேடி அவன் போகலை. அவன் கவனம் எல்லாம் நான் என்ன பொருள் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுல அவனுடைய கவனம் இருக்குது. ஸோ இதுதாங்க சூட்சமாக. வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் நிறைய வேணும், இருந்துக்கிட்டே இருக்கணும், செல்வம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நீ எதையாவது ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதை கொடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணுங்க, சிறப்பாக கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுங்க. அதை கொடுத்துக்கிட்டே இருங்க, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ பணம் வர்றதை பற்றி, இருக்கிறத பற்றி பயப்படாதீங்க. நீ என்ன கொடுக்க போகிறேங்கிறத பாரு. நீ கொடுத்துக்கிட்டே இருந்தன்னா உனக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதாங்க சூட்சமாக. நான் எதையுமே கொடுக்க மாட்டேன், நான் வீட்டில் இப்படியே குத்து பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருப்பேன், எனக்கு பணம் எவனாவது சம்பாரித்து வைக்கணும், கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலியாயிரும், நடுத்தெருவுக்கு வந்துடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று பார், உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பணத்தை பிரதானமாக வச்சு செயல் செய்தால் இது நடக்காது. பணத்தை வந்து சைடில் வை, கொடுக்கறத பார். புரிஞ்சுக்கணும்.